வாங்க தள்ளி நில்லுங்க. அங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்க. அப்படிங்க, அப்படியே கரெக்டாக கவர் பண்ணுவோண்ணா. வீடியோ போட்டுக்கிறேன். ஆமாம், வீடியோ போட்டாச்சு. இங்கேயே பார்த்து எடுத்துக்கிட்டுங்கண்ணா. 2 கையில் பிடிச்சிக்கோங்க. இருந்தா இது போகலாம். நானும் வரேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டுடே பொன்னாடி எப்போ 75 டுடே இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி வாழ்த்துக்கள். அப்படி புட்டியா பஸ்ஸு போட்டோ எடுத்தீங்களா? அது முடிஞ்சிச்சு. வாங்க சார், வாங்க. பேசுங்க. நான் சவுண்ட் வருமா? எடு, அப்படியே எடுறேன். சவுண்ட் இருக்குதா பாரு, ஸ்பீக்கரு. அதெல்லாம் வரும், எல்லாம் வரும். ஓடிக்கிட்டு இருக்கு. தோன்றில் புகழோடு தோன்றுக, தோன்றில் புகழோடு தோன்றுக, அக்கிலார் தோன்றில் தோன்றாமை நன்று, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற சொந்தத்தின் இலக்கணமாக திகழும் போராட்ட தியாகிகளை தியாகிகளின் 77ஆம் சுதந்திர தின விழாவிற்கு வந்திருக்கும் அத்துணை சொந்தங்களையும் மாதம் தொட்டு ஆண்டுதோறும் ஆட்டோ டிரைவர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த சுதந்திர தின விழாவை துடித்து எழுந்து தொண்டு செய்யும் சமுதாய உள்ளம் படைத்த சகோதரர் சாய் ராஜா அவர்களும் மாயாண்டி அவர்களும் இன்னும் வழக்கறிஞர் செல்லத்தாய் அவர்களும் வேறு நெஞ்சில் நிறைந்த அத்தனை நண்பர்களும் வந்து இந்த விழாவை கொண்டிருக்கிறார்கள். மனிதன்
வாழ்ந்து இறப்பது சகஜம். கோடான கோடி மக்களாக இருந்தாலும் அதிலே எங்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள், காந்தியடிகளிலிருந்து புரட்சித் தலைவர் பெரியார் வரை, காமராஜர் வரை நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததனால்தான் இன்று நாம் சுதந்திரமாக மூச்சுவிட்டு ஓட்டுநர் பணிகளை எந்த ஒரு அவர்களை நல்ல உள்ளங்களை எல்லாம் நினைத்து நாம் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு தொழிலில் ஏற்றுவன் தான். உங்கள் காந்தியடிகளும் திருவள்ளுவரும் என்ன சொன்னார் என்றால், பிறக்கும் போது எல்லோருமே தாயினுடைய பிறந்தாகத்தான் பிறந்து வந்த நிலையில் மன்னராக இருக்கலாம், திரைப்பட நடிகராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம். அவரவர்கள் செய்கின்ற தொழிலில் தான் நாம் சிறப்பு அடைந்து இந்த உச்சகட்ட நிலையை வாரம் பதிவு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த தியாகிகள் உள்ளங்களை ஆண்டுதோறும் நாம் நினைத்து இந்த குடியரசு விழாவில் பங்கேற்று குடியேற்றிய சகோதரர் இந்து சகோதரரும் சரி, அதிகாலையில் 6 மணிக்கு பார்த்து இந்த அன்பு சகோதரர் ஓட்டுநர் சரவணன் அவர்களும் சரி, வெங்கடேசன் அவர்களும் சரி, மாயாண்டேஜா அவர்களும் சரி, குணா அவர்களும் சரி, செல்லத்தாய் அவர்களும் சரி, செல்வராஜ் அவர்களும் சரி, கோவிந்தன் இத்தனை 140 கோடி மக்களுக்கு சமம். அதிகாரத்திற்குத்தான் நாம் நல்லது செய்ய வேண்டும் அல்ல. பிரதமர் முதல் கொண்டு அதிகாரம் பெற்றுதான் அதிகாரமே இல்லாமல் சட்டமன்ற பணியையும் நாடாளுமன்ற பணியையும் செய்யக்கூடிய நல்ல நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பார். மரண செய்தி கேட்டு ஓடுவார், பிறந்தநாள் செய்தி கேட்டு ஓடுவார், திருமண செய்தி கேட்டு ஓடுவார், ஒருத்தர் விபத்து என்றால் ஓடுவார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் தான் இங்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பங்கேற்று அவர் இருக்கின்ற 7 பேர் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு ஆள்கள் இருக்கிறார்கள். வழக்கறிஞராக செல்லத்தாய், ஐயா, சமூக பணிபுரிவர்கள் எல்லோருக்கும் இந்த 7 பேர் எப்படி இருக்கிற 8 பேருமே எல்லாம் மறைந்து நாட்டுக்காகவும் பிறருக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் அளவில் இருப்பவர் யார்? மக்களின் மனதில் யாருமே நிற்க முடியாது. 40 கோடியில் ஒரு 10 பேர் தான் நிற்க முடியும். அந்த வரிசையில் தமிழ்நாட்டு தமிழர்களும் தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளும் இந்திய நாட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளும் இன்று அவர்களுக்கெல்லாம் விசாரமாக நினைத்து இந்த வழக்கறிஞர் முதல் ஓட்டுநர் வரை எல்லோருமே இந்த கொடிநாள் விழாவில் 77வது சுதந்திர தின விழாவில் அவர்களையெல்லாம் நினைத்து தாய் தந்தையை நினைப்பதை விட அவர்களையெல்லாம் நினைத்து நாம் இன்று கொடியேற்றுவது கால சிறந்த நாள். விழாவில் வந்திருக்கும் மக்கள் நல்லுள்ளங்களை இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் வாழ்த்துறை ரெண்டு வார்த்தை சொல்லுங்க தலைவரா. தலைவர் அவர்கள் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வருடம் தவறாமல் கொடியேற்றி வந்து வாழ்த்துறை தெரிவித்துக் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் அடிக்கிற எல்லாருக்கும் இப்படிக்கு எல்லாத்தையும் நல்லது நல்ல விஷயம். வாங்க. கைவிட எழுங்க. போதும். எப்படிங்க டீ சாப்பிட்டு போங்க. டீ சொல்லு எல்லாம் டீ சொல்லு. ராஜா
வீடியோ தானே போட்டோவா? ஆரம்பிங்க. நீங்கள் அவ்வளோதான், எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. நான் ஃபோட்டோ வீடியோ போட்டோ எடுக்குமா? வீடியோ தானே எடுத்துக்கிற? அப்படியே எடுங்க, அப்படியே அப்படியே எடுங்க. நீங்க எடுத்துக்கா, நீங்க எடுத்துக்கா. வீடியோ Metro, Metro, Sabar.